டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பயிற்சி 1.4ல் 11வது கணக்கு. 43இன் வர்க்கமானது டேஸ் என்ற இலக்கத்தில் முடியும் இருக்காங்க. வர்க்கம்னாலே என்ன பண்ணணும், அந்த நம்பரை அந்த நம்பரால் பெருக்கணும். 43 43ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் வர்க்கம். இப்போ 43 பெருக்கல் 43, மூணையும் பெருக்கினா எவ்வளவு, 9 கிடைக்கும். அப்போ இதனுடைய லாஸ்ட் எதில் முடியும்னா 9ல் முடியும். அப்போ ஆன்சர் 9. 24 ஸ்கொயருடன் டேஸை கூட்டினால் 25 ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 24 ஸ்கொயர்னு இல்லை, எந்த இதுன்னா கூட எதை கூட்டினாலும் 24 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கி 1 கூட்டணும். 2ஐயும் 24ஐயும் பெருக்குனா 48. 48 கூட 1 கூட்டினா 49. 49 எது வரும், 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர் தான் 49. அப்போ ஆன்சர் 49. நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? 24 ஸ்கொயரோட மதிப்பு 576. அது கூட எதை கூட்ட போகிறோம், 576 கூட 49 கூட்ட போகிறோம். 49 கூட்டினா 5 மீதி 1 8 12 மீதி 1 625. 625 எதனுடைய ஸ்கொயர், 25 ஸ்கொயர். அப்போ எந்த ரெண்டில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை 2ஆல் பெருக்கி 1 கூட்டணும். அடுத்த கணக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48இன் வர்க்க மூலம் தோராய மதிப்பானது டேஸுக்கு சமம். 48இன் வர்க்க மூலம் பாருங்கள், 49. 49 தானே இது பக்கத்தில் இருக்குது. 7 49. 49இன் வர்க்க மூலம் எதுக்கு சமம், 7க்கு சமம். அப்போ இதன் பக்கத்தில் உள்ள வர்க்க மூலம் என்னது, 7. ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 ஈக்குவல் டு டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய கணக்கு தான். இந்த கணக்கை செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூட் 128, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. 128 2ஆல் போட்டோன்னா 64. இப்படியும் வச்சு செய்யலாம். இதை 2ஆல் போடுங்க, எத்தனை கிடைக்கும், 49. இதை 2ஆல் போடுங்க, 9 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதை 8 8 64ன்னு எழுதிக்கலாமா? எல்லாம் கீழே வரைக்கும் கொண்டு வந்து கூட செய்யலாம். எப்படி செய்யணும்னா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 64 எப்படி எழுதிக்கலாம், 8 8 64ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 49 ப்ளஸ் 2 பெருக்கல் 9. 2 8 வெளியில் எடுத்துருந்தோம். அப்போ என்ன கிடைக்கும், ரூட் 2 மைனஸ் இதை 7 49 தானே, அப்போ 7 வெளியில் எடுத்துருந்தோம். 7 ரூட் 2 ப்ளஸ் இது 3 9 தானே, அப்போ 3 ரூட் 2. ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி. 8 ரூட் 2ஐயும் 3 ரூட் 2ஐயும் கூட்டினா 11 ரூட் 2 மைனஸ் 7 ரூட் 2. கழிச்சிங்க அப்படின்னா 4 ரூட் 2. இங்கே 4 ரூட் 2 இருக்குதா, 4 ரூட் 2 இல்லை. அப்போ இந்த 4 உள்ளே போகும்போது எப்படி போகும் அப்படின்னா 2 பெருக்கல் 4 பெருக்கல் 4ன்னு போகும். உள்ளே போகும்போது எப்படி போகும், 2 பெருக்கல் 4 பெருக்கல் 4ன்னு போகும். இப்போ பெருக்குங்க, 4 8 என்னாங்க 32. அப்போ ஆன்சர் என்ன, ரூட் 32 இருக்குதாண்ணா, ரூட் 32. அடுத்து பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. 9னா அதில் பாதி எவ்வளவு, 4.5. அப்போ அதனுடைய முழு நம்பர் 5. அப்போ இந்த நம்பரோட வர்க்க மூலத்தின் இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன வரும்னா 5 வரும். ஓகே, தேங்க்யூ.